ஹாய், குட் மார்னிங். இங்கேயும் வந்துட்டீங்களா? இது பேங்க். தெரியும். இது பேங்க், இதான் கேஷ் கவுண்டர். நீங்க தான் சீதா, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க? இது கூட நல்ல கேள்விதான். என் பேர் அருண், இன்ஜினியரா இருக்கேன். வீடு அடையார்ல. இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க பைத்தியம் தான். என்ன பேசுறீங்க? ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். இருக்காங்களே. யாரு? நீங்க தான். உங்களை எனக்கு தெரியாது. தெரியாமல இங்கேயும் வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க. ஐயோ, அந்த தெரிஞ்சவங்க இல்ல. இங்க அக்கவுண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லையாங்க? இல்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன். பியூன். நம்ம ரெண்டு பேரும் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பியூன் எதுக்கு? உங்களை வெளிய தள்ளுறதுக்கு. அது நல்லா இருக்காது. நீங்க கோவமா கெட் அவுட்னு சொல்லுங்க, நான் டீசன்ட்டா வெளிய போயிட்டே இருக்கேன். கெட் அவுட். Thank you. அருண். குட்டிங்களா? அக்கவுண்ட் ஓகேயா? இந்த ரோஸ். இது உங்களுக்காக தானங்க கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பாய். வணக்கம். வணக்கம். நான் வெளியூர். யாருமே இந்த தெருப்பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே, உங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்களே, என்ன காரணம்? உங்க பேரு? முத்து. வயசு? 40. வெளியூர் சொன்னீங்களே, எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊர் ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச என் வெள்ளமே வந்திருக்க. எவ்வளவு அடி? ஆளுக்கு மேல வந்திருக்க. மழை நின்னு போச்சா? பத்தியே போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி, ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுனா எப்படி? பாறை உருட்டி விட்டது பாருங்க. மேலேந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமே. எப்படி? காத்தடிச்சா உருளுங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா, காத்த பாத்திருக்கீங்களா? ஆள விடியா, நான் போறேன். விடுங்கிறீங்களே, நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறையா. போறேன்னா எங்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்க போறையா. பாவம், அவருக்கு என்ன வருத்தமோ. யாரடி தேடுற? அந்த ரோஜா பூக்காரனையா? இங்க வரல. நல்ல வேளை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? குட் மார்னிங். காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கலீங்க, புக்கு பேர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான், எனக்கு நீ. கேட்டதெல்லாம் போதும். காத்திருக்கிறேன். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ. வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு? நானும் பஸ் ஸ்டாண்டு, பேங்க், லைப்ரரி உங்க பின்னாடியே சுத்துறேன், கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. எனக்கு ஹாய் சொல்லி பாரு. சினிமாக்கு போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்கிய? இல்லீங்க, என் மனசுல சீதாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், கிடைக்காததுக்கு தான் அலைவாங்க. சரி, நாளைக்கே சீதா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கழுத்துல தாலியை கட்டுவீங்க. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன். அப்ப சீதா சினிமா கூட்டுறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன், அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அட நிஜமாதாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா தோணல, திரும்பி போயிடலாம். ஏய், ஒன்னையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஹலோ சீதா. அனிதா, போன்னு சொல்றேன்ல. நீ இங்கதானே இருப்ப? ஆமா. எனக்கு எவனாவது மாட்டானு பாக்குறேன், நீ போ. குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பார்க்கத்தானே வந்தீங்க? என்ன பார்க்கத்தான் வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம்னு அர்த்தம். சம்மதம் தான், சம்மதம் தான். சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க. என்ன தெரியுங்க, குப்பை தட்டி வா. கிடைக்காதே. அதான் நான் காலைல 6 மணிக்கு எல்லா குப்பை தட்டி ஓரம் கட்டி வச்சேனே. வேற வழியே இல்ல, இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் குள்ளம்,
காலைல 9 மணிக்கு டோல்பி பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பேரு அனிதா, ஒரே ஒரு காதலன் பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம். உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம்தான். தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்ன பத்தி சொல்றேன். அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ.